அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுக்கு மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்று திருக்கணிதப்படி குரு பகவான் குரு பயிற்சி அடைகிறார். அதனால் குருவை பற்றி ஒரு சிறு விளக்கம் சொல்கிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. குருவின் ஆட்சி வீடு பார்த்தீங்கன்னா தனுசு மீனம் ஆகும். குருவின் மூல திருகோண வீடு தனுசு ஆகும். குரு கடகராசியில் 5வது பாகையில், அதாவது பூசம் 1ஆம் பாதத்தில் உச்சம் பெறுகிறார். கருத்தில் கொடுங்க. இப்போ கடகராசியில் தான் இறங்குறார். அவர் இந்த பூசம் 1ஆம் பாதத்தில் உச்சம் பெற்று நிற்பார். ஏன்னா இந்த கடகராசி குருக்கு உச்ச வீடாகும். கருத்தில் கொள்ளுங்கள். குரு மகரத்தில் 5ஆம் பாகையில், அதாவது திருவோணம் 1இல் நீச்சல் அடைவார். குரு அஷ்டமனம் சூரியனுக்கு 11 பாகைகள் முன்னும் பின்னும் குரு இருக்கும்போது அஷ்டமம் அடைகிறார். குரு வக்கிரம் ராசி கட்டத்தில் குரு இருக்கும் இடத்திலிருந்து 5வது ஸ்தானத்திலிருந்து 9வது ஸ்தானம் வரை சூரியன் கடந்து செல்லும் போது குரு வக்கிரம் பெறுகிறார். குருக்கு 7இல் சூரியன் வரும்போது அதிசாரான வக்கிரம் அடையக்கூடிய வாய்ப்பு குரு பகவானுக்கு ஏற்படும். இப்போ வக்கிரம் என்பது பார்த்தீங்கன்னா, அது சிறு விளக்கம் சொல்கிறேன். வக்கிரம் என்பது பின்னோக்கி செல்லும் என்று பொருள். அதாவது நாம் பேருந்தில் பயணம் செய்யும் போது மரம் செடி கொடிகள் பின்னோக்கி செல்வது போல் காட்சியளிக்கும். அதுபோல் சூரியனின் வெப்பம் தாங்காமல் கிரகங்களின் பயணத்தில் வேகம் சற்று குறைவதாகவும் இதையே வக்கிரம் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இன்னும் விளக்கமாக கூறுவது என்றால், நாம் ஏதோ ஒரு வாகனத்தை முந்தி கொண்டு செல்லும் போது நம்முடைய வாகனமும் நம் முந்த போகும் வாகனமும் அடுத்தது போல் இணையாக செல்லும்போது 2 வாகனங்களும் நகராதது போல் கொஞ்ச நேரம் காட்சியளிக்கும். நாம் அந்த வாகனத்தை முந்தி கொண்டு போகும்போது அந்த வாகனம் சிறிது நேரம் பின்னோக்கி செல்வது போல் காட்சியளிக்கும். இதையே வக்கிரம் என்று கூறுகிறோம். குரு சுமார் 120 நாட்கள் வக்கிரகதியை அடைகிறார். கருத்தில் கொள்ளுங்க. குரு வக்கிரமாக இருந்தாலும் வக்கிரத்திலும் பலன்கள் சிறப்பான பலன்களை தருவார். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.